திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் இந்த அணிக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. புதிய தமிழகம் கட்சி தென்காசி தொகுதியையும், மனிதநேய மக்கள் கட்சி மயிலாடுதுறை தொகுதியையும் ஏற்றுக் கொண்டுள்ளன. ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தங்களுக்கு ஒரு தொகுதி என்பதை ஏற்றுக்கொண்டாலும் எந்த தொகுதி என்பதை இறுதி செய்யப்படவில்லை. அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனும் தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் புதனன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் திமுக கூட்டணிக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று பெயரிடவும், வியாழன் முதல் தேர்தல் பணிகளை துவக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இன்று தமிழகத்திலே இதுதான் முதன்மையான கூட்டணியாகும், வெற்றி கூட்டணியாகும். இந்த கூட்டணிக்கு இன்று ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று டாக்டர் கலைஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். இதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தொகுதியை அடையாளம் காண்பது தொடர்பான பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படவில்லை. இக்கட்சியுடனும் தொடர்ந்து பேச்சு நடந்து வருகிறது.